எனக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸை தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் அப்பாவுடைய பேர், உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 2 பாக்ஸில் தான் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப டவுட் இருக்குது. அதில் இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது இதுக்கு முன்னாடி 2002 நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் வந்து உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சான்றது தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்கிற அந்த எபிக் நம்பர் மூலமா இதை வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, எபிக் நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னா சர்ச் பை நேமுக்கு நீங்கள் போங்க. இதில் சர்ச் பை நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து கீப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்பா பேர் இருக்கிற இடத்துல அப்பா பேரையும் கீப் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் தமிழில் தான் கீப் பண்ணணும். ஏன்னா அப்போ நடந்த எஸ்ஐஆரில் தமிழில் தான் எல்லாமே இருந்தது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் சட்டமன்ற தொகுதி என்ன, இதெல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க. ஸோ அப்படி கீப் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்துடும். அதில் வந்துட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். எந்த பூத்தில் உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் 2002 எஸ்ஐஆரில் நீங்கள் வந்துட்டு ஓட் பண்ணலை, உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் அப்போ இல்லை அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எப்படி சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலேஷன்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருந்திருக்கும், உங்கள் அம்மாவுக்கு ஓட்டு இருந்திருக்கும், இல்லை உங்கள் மாமா யாராவது ஒரு ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஓட்டு இருந்திருக்கும், கரெக்ட்டுங்களா? அந்த டீட்டெயிலை எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த தேர்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் 2002 உங்கள் பேரும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை, 2002 உங்கள் ரிலேஷன்ஸ் பேரும் யார் பேரும் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் என்கிட்ட இப்போ ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்காக பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சைன் பண்ணி யார் உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இதை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட கொடுக்கும் போதே 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்ம் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதில் அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணுமா அப்படின்ற கேள்வி வரும். அதை வந்து நான் சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு இப்போ டிரைவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஃபில் பண்ணணும். அடுத்தது 2002 எஸ்ஐஆரில் உங்கள் பேர் வந்துட்டு இருந்தது, ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்ஸையும் அண்ட் செகண்ட் பாக்ஸையும் ஃபில் பண்ணணும். தேர்ட் பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம். 2002 எஸ்ஐஆரில் உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸையும் தேர்ட் பாக்ஸையும் ஃபில் பண்ணணும். செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம். எனக்கு 2002 எஸ்ஐஆர்லையும் என் ஓட்டர் லிஸ்ட் இல்லை, என் மெம்பர்ஸ் எனக்கு யாரும் தெரிஞ்சவங்களும் ரிலேஷன்ஸும் வந்துட்டு ஓட்டர் லிஸ்ட் பேரில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.